ஹே காய்ஸ், நீங்க பேசுற வேர்ட்ஸுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம பேசுற வேர்ட்ஸ் தான் நமக்குள்ள பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணுது. யூ பிகம் வாட் யூ ஸ்பீக் அண்ட் வாட் யூ திங்க். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பேசுறீங்களோ அதுவாவே நீங்க மாறிடுவீங்கன்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது. ஜப்பான்ல கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கிட்ட குட் பாசிட்டிவான வேர்ட்ஸை பேசிட்டு இன்னொரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கிட்ட நெகட்டிவான வேர்ட்ஸையே பேசி 2 கிளாஸ் வாட்டரையும் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசின தண்ணி அழகான கிறிஸ்டல்ஸா ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசின தண்ணி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப்பே இல்லாத டர்ட்டி கிறிஸ்டல்ஸை ஃபார்ம் பண்ணிருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பாசிட்டிவ் வேர்ட்ஸுக்கு பாசிட்டிவ் பவர் இருக்கு, நெகட்டிவ் வேர்ட்ஸுக்கு நெகட்டிவ் பவர் இருக்கு. இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் இல்ல, நம்ம உடம்பும் 70% தண்ணியால தான் உருவாகிருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் நம்ம மேல அதிகமான எஃபெக்ட் உருவாக்கும். அதனால எப்பவுமே நம்ம நல்ல வார்த்தைகளே பேசணும். நீங்க உங்க லைஃப்ல சின்ன மாற்றங்களை உருவாக்குனாலே அது பெரிய நல்ல விஷயங்களை திருப்பி தரும். உங்க லைஃபை நீங்க பாசிட்டிவிட்டியா மாத்த 5 வார்த்தைகளை பயன்படுத்தினா போதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நான் சொல்ல போற இந்த 5 மேஜிக்கல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணா உங்க லைஃபை நீங்க என்டையரா மாத்திடலாம். உங்க ரிலேஷன்ஷிப், உங்க மைண்ட் செட் எல்லாமே மாறிடும். அந்த 5 வேர்ட்ஸோட அட்வான்டேஜஸையும் பவரையும் பார்க்கலாம் வாங்க. மேஜிக் வேர்ட் நம்பர் 1, ப்ளீஸ். ஒருத்தவங்க ப்ளீஸுங்கிற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணா அது இன்னொருத்தவங்க கிட்ட போய் கெஞ்சுற மாதிரி ஆயிடாதா? நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட், பிரஸ்டீஜ் எல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது. ப்ளீஸுங்கிற அந்த வார்த்தை மரியாதையை குறிக்குது. இந்த வேர்டை யூஸ் பண்றதுனால நீங்க ரொம்ப நல்ல தன்மையோடைய மனுஷனா தெரிவிங்க. நீங்க ப்ளீஸுங்கிற வேர்டை யூஸ் பண்றதுனால ரொம்ப அமைதியான பர்சனா தெரிவிங்க. இதனால ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகும். உங்க கூட ஈஸியா மிங்கிள் ஆகி போய்ப்பாங்க. நீங்க ஒருத்தங்கள மரியாதையா பொலைட்டா அப்படி ட்ரீட் பண்ணும்போது அவங்க மேல உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குன்னு நினைப்பாங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பணிவா கேட்கும்போது அது உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் இன்னும் அதிகமாகும். இப்போ ஒரு குழந்தை அவங்க அம்மா அப்பாட்ட ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிச்சு கேட்கறத விட ப்ளீஸ் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்களேன்னு பணிவா கேட்டா அவங்க அந்த குழந்தைக்கு அதை வாங்கி தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அதே மாதிரி ஒரு வேலையை நீங்க இப்ப முடிச்சே ஆகணும்னு கமாண்ட் பண்றதை விட ப்ளீஸ் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்கும்போது அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ற சான்சஸ் அதிகமா இருக்கு. நீங்க எந்த ரெக்வஸ்ட்டை கேட்டாலும் எப்பயுமே ப்ளீஸுங்கிற வார்த்தையை ஆட் பண்ணி பழகுங்க. ஸோ உங்க மேல ஒரு நல்ல ஒப்பீனியனும் கிரியேட் ஆகும். நீங்க கேட்கறது உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸும் அதிகமாகும். ப்ளீஸுங்கிற வேர்டை நீங்க யூஸ் பண்றதுனால உங்க பர்சனல் லைஃபும் பப்ளிக் லைஃபும் மேலோங்கி இருக்கும். அடுத்த மேஜிக்கல் வேர்ட் 2, சாரி. சாரி கேட்கறத வீக்னஸா நினைக்கிறாங்க. ஆனா அது வீக்னஸ் இல்ல. சாரி கேட்கறதுக்கு அர்த்தம் நடந்த தப்புக்கு நீங்க முழு பொறுப்பும் எடுத்துக்கிறது. நீங்க பண்ற தப்ப ஏத்துக்கிறதுங்கிறது வீக்னஸ் இல்ல, ஸ்ட்ரென்த். ஒரு ரிலேஷன்ஷிப்ல 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனைனாலும் அதை சரி பண்ண சாரிங்கிற ஒரு வார்த்தை போதும். அவ்வளோ பவர் சாரிங்கிற ஒரு வேர்டுக்கு இருக்கு. உங்க மேல விட்டு போன நம்பிக்கைய திரும்ப கொண்டு வர வைக்கும் அந்த சாரி. ஒரு மீட்டிங் நடக்கும்போது நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ற சூழ்நிலை உருவாயிருச்சுன்னா அப்ப சாரி உங்களை தொந்தரவு பண்றதுக்கு இப்படி சொல்லிட்டு உங்க ஒர்க்கை பாத்தீங்கன்னா உங்க மேல நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். உங்க மேல யாருக்கும் கோவம் வராது. நீங்க சாரி கேட்கறது இன்னொருத்தங்களை ஹீல் பண்றதுக்கு சமம். எப்பயும் சின்சியரா சாரி கேளுங்க. சும்மா கடமைக்கு சாரி கேட்கறது, சாரி கேட்டுட்டு ரீசன் சொல்றதெல்லாம் பண்ணா சாரி கேட்கறதுக்கு அர்த்தமே இல்ல. அடுத்து மேஜிக்கல் வேர்ட் நம்பர் 3, தேங்க்யூ. தேங்க்யூ சொல்றதுனால உங்க ரிலேஷன்ஷிப்போட ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ஒருத்தவங்க உங்களுக்கு போடுற எஃபர்ட்டை நீங்க மதிக்கிறீங்க. பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும். உங்க மென்டல் ஹெல்த்தை கெடுக்காம பாத்துக்கும் அது. தேங்க்யூ கேட்கறதுனால ஆப்போசிட்ல இருக்கவங்க மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட தேங்க்யூ, நீங்க இல்லைன்னா அந்த நிலைமையில நான் என்ன பண்ணிருப்பேனே தெரியல, நீங்க இல்லாம இது நடந்திருக்க பாசிபிளே இல்ல, இப்படி சொல்றதுனால உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்க பாண்ட் ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரா நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தேங்க்யூ சொல்லி பழகுங்க. நீங்க எந்த விஷயத்துக்கு இல்லைன்னா யாருக்கு நன்றியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை டெய்லி ஒரு டைரி எடுத்து எழுதிட்டு வாங்க. இப்படி பண்றதுனால நன்றி சொல்ற பழக்கம் அதிகமாகும். யாரு செஞ்ச உதவியும் நம்ம மறக்க மாட்டோம். அடுத்த மேஜிக்கல் வேர்ட் நம்பர் 4, நீங்க எப்பயும் ஒரு விஷயத்தை கேட்கும்போது அதை ஜஸ்ட் லைக் தட் கமாண்ட் பண்ணாம எனக்கு இந்த ஹெல்ப் வேணும்னு பொறுமையா கேட்டீங்க உங்களுக்கு ஃபேவர் நடக்க சான்சஸ் அதிகம். ஹெல்ப்னு நீங்க கேட்கும்போது நீங்க எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கறதையும் நீங்க ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எந்த சப்போர்ட்டும் இல்லாம இருக்கீங்கிறதையும் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அது உணர்த்தும். யாரும் எதையும் தனியா செஞ்சிட முடியாது அப்படிங்கறத ஹெல்ப்ங்கிற வேர்டு ஞாபகப்படுத்தும். ஒருத்தங்கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்கும்போது அவங்க மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குங்கிறத புரிய வைக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் கிட்ட எனக்கு புரியல சொல்லித்தாங்கன்னு கமாண்ட் பண்றதை விட இந்த ப்ராப்ளம் எனக்கு புரியல, இதை சால்வ் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு கேட்டா அந்த டீச்சரும் ஃபுல் இன்வால்வ்மெண்டோட உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதே மாதிரி டீம் மெம்பர்ஸோட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா அதை இன்னொருத்தங்க கிட்ட ஹெல்ப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்ல. அதுல எந்த அசிங்கமும் இல்ல. கடைசி வரைக்கும் எதுவும் தெரியாம இருக்கிறது தான் அசிங்கமே. சின்ன வேலைக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் கேட்டு பாருங்க. உங்களுக்கு எத்தனை பேர் சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னு அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்த மேஜிக்கல் வேர்ட் நம்பர் 5, எஸ். எப்போ ஒரு விஷயத்த தெரியாதுன்னு சொல்லி பழகாதீங்க. எஸ் சொல்லுங்க. எதுவுமே ட்ரை பண்ணாம தெரியாதுன்னு சொல்லிட்டா உங்களுக்கு ட்ரை பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடும். உங்களோட பாசிட்டிவ் மைண்ட் செட்டை எஸ்ங்கிற வேர்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணும். நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் எந்த ஒரு டாஸ்கையும் சேலஞ்சா எடுத்துக்கிட்டு எஸ்ன்னு சொன்னதால தான் ஆக்சுவலா இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு எஸ் சொன்னதால கிடைச்சிருக்கு.
அதை அவங்க யூஸ் பண்ணி மேல வந்துட்டாங்க. எஸ் சொல்றதுனால நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனா மத்தவங்களுக்கு தெரிவிங்க. ஒரு பிசினஸ் இல்ல நெட்வொர்க்கிங் மீட்டிங்க்கு நீங்க எஸ் சொல்றதுனால அங்க உங்களுக்கு புது கான்டாக்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகலாம். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த செய்ய எஸ் சொல்றதுனால கூட நீங்க அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு அந்த விஷயத்த கத்துப்பீங்க. உங்க ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். நீங்க எப்போ அவாய்ட் பண்ற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு டைம் எஸ் சொல்லி என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பாருங்க. ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ, ஹெல்ப், எஸ் இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை யூஸ் பண்றதுனால ரிலேஷன்ஷிப்ஸும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாகும், ஸ்ட்ராங் ஆகும். உங்க லைஃப்ல எப்பயும் அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பழகுங்க. இதனால ஏற்படுற நல்ல மாற்றங்களை நீங்களே ஒரு நாள் பாப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.